பாதுகை தான் நீங்க அப்படி காமிக்கிறீங்களே. பார்த்துட்டு தானே இருக்கோம். கண்டிப்பா இருக்கு. ஜம்முன்னு இருக்காரு மாஸ்டர் பாதுகையில. ஐயோ போட்டோ போடுறேன் அப்படியே பிரகாசமா இருக்கு. ம். ஆஹ் அப்படியே நேற்று கூட நான் ஃபிளாஷ் வைக்காது போட்டேன். ம். என் போன்லயே ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ம். அவ்வளவு பிரகாசமா இருக்கு பேக்ரவுண்ட். ஆமா ஸ்ரீ, செம்மையா இருக்கு. பாக்குறதுக்கு அவ்வளோ. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா அதான் சரி, நன்றி சொல்லணும். மாஸ்டர் இவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு பொறுப்பெல்லாம் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அவ்வளோதான் ஸ்ரீ, டைம்லாம் இல்லை, டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு தூக்கி போட்டு வந்துட்டே இருங்க. கண்டிப்பா சரிங்களா? எல்லா கண்டிப்பா. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்கங்க. வார்த்தைக்கு பேரை சொல்றதே எனக்கு அப்படி ஃபுல்லா இருக்குது. அவ்வளவு சீக்கிரம் மாஸ்டர் பேரை கூட சொல்ல மாட்டாங்க. ம். நீங்க தான் சொல்லிருந்தீங்க. ஆமா ஸ்ரீ, தெரியவே தெரியாது, பேர்லாம் தெரியவே தெரியாது. அதெல்லாம் பார்க்கும்போது நான் தான் சொல்லலாம், அந்த ஒரு அம்மாவும் ஒரு லேடியும் வந்திருந்தாங்கல்ல. நான் ஆமாங்க. அத்தனை டைம் சொன்னேன் மாஸ்டர்கிட்ட, அவங்களோட பையன் நம்மள்ட்ட 2 வருஷமா கிளாஸ்க்கு வராங்க மாஸ்டர், எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, ஒரு கிளாஸ் இதில் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே முடிச்சிட்டாங்க, அடுத்த கிளாஸ்க்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஆனால் மாஸ்டருக்கு பேர் சொல்லி ஃபோட்டோ காமிச்சுமே தெரியலன்ட்டாரு. ஆமாங்க சொல்லியிருந்தாரு. தெரியவே இல்லைன்ட்டார், எனக்கு தெரிலப்பா, எனக்கு யாருன்னு தெரில அப்படின்ட்டு. கர்மியவத்துக்குள்ளே வந்து நிர்வாகத்துக்குள்ளே வந்தால் தெரியும். நான் பண்ண புண்ணியமா தெரியலங்க சார். எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பேரு சொல்றதுல இருந்து நான் அப்பவே வந்து கரைஞ்சு போயிட்டேன். இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியவே இல்லைங்க சார். சர்வீஸ் கிளாஸ் வந்து அட்டன் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஏர்லி மார்னிங் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு பேர் சொல்லி நம்ம இதுக்கு கர்மயோகம் வந்துருந்துடுறேங்களா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மாஸ்டர் அப்பதான் பாக்குறேன். எனக்கு டக்குல பேரு கூப்பிட்டு சுரேந்தர் ஒரு நிமிஷம் அப்படின்னு நின்றுட்டேன். அதெல்லாம் கூட நம்ம டே டு டே லைஃப்ல கூட நம்ம ஒருத்தவங்க எவ்வளவு ஆழமா நம்ம பதிவு ஆகிறோன்றதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மாஸ்டர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு 1000 பேர் வந்திருக்கோம் அங்க ஒவ்வொரு கிளாஸுக்கும். நம்ம அது நினைவுகளோட நிக்கிறோம். அத மறக்காம அது கூப்பிடுறாரு, அது எவ்வளவு பெரிய விஷயம். நேற்று கூட கான்கால்ல ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணாங்க. நானே இருந்தேன் ஸ்ரீ அதுல. போஸ்ட் பண்ணும்போது அது என்னால எப்படி சொல்றது வார்த்தைகளே இல்லைங்க சார். ஏதோ போஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஒரு இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி உட்காந்து அப்படி டைம் கிடைக்கும் போது நம்ம பண்றோம் அந்த மென்டாலிட்டி. சரி, அப்புறம் மாஸ்டர் வந்து குரூப்ல மெசேஜ் போட்டிருந்தாங்க, இந்த குரூப்ல பண்றவங்க யாரு போஸ்டர்லயும் அந்த சடோரி தன்மையே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம அதுக்காக தானே உட்காந்து பண்றோம், அந்த சிறுத்தையாச்சும் நம்ம அந்த எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து அதுக்காக மெனக்கடும் போது ஒரு போஸ்டர் அப்படியே சேஞ்ச் பண்ணினே வர மாஸ்டருடைய ஸ்டில்லு போட்டோவை இன்னொரு போட்டோ ஒண்ணு வச்சேங்க. அது பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, அதை நேற்று கூட போட்டோம். அதை வச்ச உடனேதான் எனக்கு அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே கண்ணை மூட்டாங்க. என்னால கண்ணை திறக்கவே முடியல. நம்ம சடோரியில இருந்தா எப்படி சிரிப்போமோ இந்த மாதிரி சிரிக்கிறேன். அப்படியே உட்காந்துட்டேங்க நான் ஒரு 5 minutes. அப்புறம் எந்திரிச்சு திருப்பியும் அதை இது பண்ணேன். நல்லாவே நேற்று நான் அதை ஃபீல் பண்ணேன் சார். அதான் சரி, நான் ஒரு மொழி சொல்றதுதான், சடலித்தன்மையை தக்க வச்சுக்கணும், அந்த நிலையில இருக்கணும் அப்படின்னா போஸ்டர்ல மட்டும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். போஸ்டர் செய்யறதுலே தெரிஞ்சிடும் மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மளோட தன்மையை போஸ்டர் காட்டி கொடுத்துரும் அப்படின்னு. நம்ம போடுற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அது நம்மள பிரதிபலிக்குது பாருங்க. அதுலதான் பாக்குறாரு. ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல தெரிஞ்சிருந்தது, மாஸ்டர் அதான் சொன்னாரு. பண்ற கமெண்ட்ஸ் அவங்க எடுத்து போடுற ஒரு ஸ்கிரீன்ஷாட் சொல்லிடும் என்ன தன்மையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது கமெண்ட்ஸ்ல இல்லைங்க, நம்ம உள்ளுக்கு என்ன இருக்கோ அதைதான் அதை சொல்லுது. நாங்க நம்ம தன்மையை சொல்லிடும்.
சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கரெக்டா இருந்தா தான் பெரிய விஷயங்கள் தானா கரெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க மாஸ்டர். சின்ன ஆமா, விஷயத்துல கோட்டு விட்டோம்னா பெரிய விஷயமும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. ஆமா. நம்ம கண்டிப்பா. நம்ம நினைக்கிறது ஒரு கோடு தானே, ஒரு கமா தானே, ஒரு ஃபுல் ஸ்டாப் தானே அப்படின்னு. அதை நீ பர்ஃபெக்டா பண்ணினா தான் அது ஒண்ணு மேல கொண்டு வர முடியுமா. நேத்து கூட ஒரு பெரிய விஷயம், ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு நிர்வாகத்துல அத தலைமை எடுத்து நடத்துறவங்க கூட ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி தடுமாறுவாங்க. ம் நாங்களே கூட நெறைய ப்ரொஃபஷனாவே நெறைய பேர் பார்க்குறோங்க சரி. ம் ம் நிர்வாகத்த ஈக்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம். ம் அதுல வந்து மாஸ்டருக்கு எவ்வளோ சேலஞ்சஸ், எவ்வளோ அதுல நெருக்கடிகள் இருக்கும். ம் அதையும் தாண்டி ஒவ்வொரு சின்ன சின்ன நகர்வ கூட வந்து அ உடனே அத அப்டேட் பண்றது. இது இப்படி மாத்துங்க, அத அப்படி போடுங்க அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன நகர்வு யாரா இருந்தாலும் நிர்வாகத்துல அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து அத உடனுக்குடனே அத அப்டேட் பண்றாங்க. அத மாஸ்டரோட நேர் பார்வையிலயும் இருக்குங்க எல்லாமே. ம் ம் ஒரு யாருமே வந்து யார்ட்ட இந்த பொறுப்பு நீ பார்த்துக்க, இது செஞ்சு அப்படி செய்ய சொல்லிட்டா கூட மாஸ்டர் அத உடனடியா பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்க்குறாரு. ம் நம்ம பண்ற கால்ல இருந்து எல்லா ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எல்லாமே போடுற மெசேஜ் வரைக்கும் ம் மாஸ்டர்ட்ட போயிருதுங்க சார். ம் அது நான் நினைச்சா கூட அது பெரிய ஆச்சரியங்கள் சார் உண்மையாவே. ஹோல் டே ஸ்பெண்ட் பண்றது ஸ்ரீ அதுக்காக. ஆமாங்க சார். அது ரொம்ப கஷ்டமான விஷயங்க சார் அது. ம் அப்போ அத நான் அன்னைக்கே பார்த்தேன். ஒரு நிர்வாகத்தை இயக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க சார். நம்ம அதுலயும் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ஒரு 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 விஷயங்கள எடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க சார். தெரிஞ்சிருதுங்களே சார். நம்ம இங்க நினைக்கிறது எப்படியோ இது டக்குனு அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸ் ஆக முடியாதுங்க சார். ம் எதுவுமே வந்து நினைச்சு அந்த இது தோன்ற எண்ணத்திலேயே எங்க மாஸ்டர் கமாண்ட் குடுத்துடுறாரு. ஆமா ஸ்ரீ. ஆமா. அது ஏதோ பிளான் பண்ணி நம்ம இப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம், அப்படிலாம் இல்ல. ம் தான் தோணும் போதே அதுக்கான பதில் ஏதோ ஒரு சூட்சமமா வந்துடுது. ம் ஒரு ம் ஆர்டிகிளாவோ, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு வீடியோஸோ, எப்படியாச்சும் ஒரு விதத்துல அது ஒரு பதிலா வந்துடுது. ம் ம் அப்பெல்லாம் ரொம்ப அந்த இது இருக்குங்க சார். ஒரு அழுத்தம் இருக்கும். ம் இது இப்படி நடக்கும். இமேஜினேஷன் தான் அதிகமா இருக்கும். ம் அது இப்படி ஆயிடுமா? அப்படி தேவையில்லாதது தான் அது. தேவையில்லாத விஷயம் தான் அது. ம் ம் அதையே நம்ம அழுத்தமா பிடிச்சு ரொம்ப வைக்க வைக்க அதுவே ஒரு மாரி ஸ்ட்ரெஸ் ஒரு மாரி ஒரு இதுல கொண்டு போயிடும். ம் ம் மாஸ்டர்லாம் சொல்லும்போது சின்ன சின்ன வார்த்தைகள் கூட எவ்வளவு நமக்கு தட்டுற தூக்குறன்னு ஒரு விஷயத்த சொல்லி அதாவது கான்கால சொல்லுவல விஷயம். எஸ் ஸ்ரீ. அது எவ்வளவு பூஸ்ட் பண்ணுது. எஸ் ஸ்ரீ. அஹ் எல்லாரையும் அதை சொல்லும் போது நம்ம செய்து முடிச்சிட்டோம். ம் இன்னும் செய்ய வேண்டிய நிறைய இருக்கு அப்படின்றத அப்படி அப்படி பூஸ்ட் பண்ணி அப்படி அப்படி நிறுத்துது. அது நேத்து இது உங்க குரல்லே எனக்கு தெரிஞ்சது ஸ்ரீ. கண்டிப்பா. எனர்ஜெட்டிக்கா. ஆமாங்க. அது செய்யறோம் அது அப்பாற்பட்ட விஷயம். அந்த பிகினிங்லே இன்னைக்கு ஏர்லி மார்னிங் அது ஆரம்பிச்சிடும். ம் தட்டுற தூக்குறோம் இன்னைக்கு அதை செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு. அப்படி எல்லா விஷயமும் அப்படி தொய்வு இல்லாம அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா நம்ம அப்படி செஞ்சிடணும். ம் இந்த இதுல இந்த இவ்வளவு சீக்கிரத்துல நடந்துடணும்னு எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க சார். அதெல்லாம் ஒரு காலம் எடுக்கும். ம் எங்கடா போய் கண்டுபிடிக்க போறேன் இப்படி எல்லாம் ஒரு மாஸ்டர். நமக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு குருவை நம்ம தேடணும். ம் யாருதான் கிடைப்பாங்க அப்படியெல்லாம். யாருன்னா உட்கார வச்சு இப்படி நான் சொல்றதை என்ன ஏத்துக்கோ, நான் தான் கடவுள், இல்ல ம் என்ன ஃபாலோ பண்ணு, ம் அப்படியெல்லாம் ஒரு பிரின்சிபால வச்சு யாரையோ ஒருத்தர் நம்ம ஏத்துப்போமா, இல்ல ம் அப்படியெல்லாம் இருக்குமா, இப்படியெல்லாம் பல கேள்விகள் இருந்ததுங்க சார். அது ம் போல மொத்தத்தையும் மடிச்சு உடச்சு விட்டாரு மாஸ்டர். அது பேசும்போது அன்னைக்குதான் அது ஒரு பெரிய வீடியோ ஒண்ணு 45 மினிட்ஸ் என்ன போட்டிருப்பாருங்க. அது ம் எல்லாத்தையும் பேசுறாரு. அது வீடியோஸ் கூட நம்ம கண்ணுல படுறதுன்ட்டு அதுக்குன்னு ஒரு இது இருக்குங்க சார். இந்த ம் இந்த வீடியோ நமக்கு கண்ணுல படணும். இது பேசிரு என்னை பத்தியும் பேசியிருக்காரு அதுல. ம் நான் அதான் உங்களுக்கு சொன்னேன்லங்க சரி. ஆமா ஸ்ரீ, ஆமா ஸ்ரீ. அன்னைக்கு சொன்னீங்க டிஸ்கஸ் பண்ணப்போ. அதையும் அப்படியே போற போக்குல அப்படியே ஃப்ளோல சொல்றாருங்க. ம் நான் கூட நினைச்சேன் யாரையோ சொல்றாரு போல.
ம். வக்கீல் பேரு கூட தெரியாது எனக்கு. அவரு உட்காந்துட்டு ஒரு பக்கம் இது பண்றாரு. அவரு வந்து போனாரு. அந்த அம்மா அவங்க வீட்டுக்கார அம்மா ஒரு பக்கம் உட்காந்து ம். அத அழுறாங்க அப்படின்னு சொன்னாரு. ம். வெவ்வேறு சின்ன விஷயங்கள் கூட அங்க தெரிஞ்சது மாஸ்டர். ம். ம். அது அந்த ஒன்றரை கலந்துட்டோம் அப்படின்றதுதான் அங்க இப்போ ம். நம்ம ம். மாஸ்டர் வேற நம்ம வேற இல்ல. ம். அது நினைக்கும் போதே நம்மளுக்கு வந்து நம்ம தான் மாஸ்டர், மாஸ்டர் தான் நம்ம அப்படின்ற மாதிரி ம். ஏதோ ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம். ம். நம்ம நம்ம குடும்பத்திலே ஒரு ஒரு குடும்ப உறுப்பினரா இருந்தா எப்படி இருக்கும்? ம். நம்ம தம்பி, அப்பா, அம்மா ம். எல்லாமோ மாஸ்டர் அதை சொல்லும் போது எப்படி வந்து அந்த வஜ்ர யோகினியே வந்து சடோரியே வந்து எல்லாமுமா இருப்பாங்க அப்படின்ற பேர் மாஸ்டர் நினைச்சா அப்படிதான் இருக்குங்க சார். ம். எல்லாமே இது யார வேணா நினைக்கலாம். ம். அப்பாவா நினைக்கலாம், அம்மாவா நினைக்கலாம். ம். இதுக்குமே அந்த மாறுபாடு இல்ல மாஸ்டர் நினைக்கும் போது. ஆமா சார். காதலியா கூட தெரியவாரு உங்களுக்குலாம். எதுதான் எப்படி வேணாலும் நினைக்கலாம். அப்படி அப்படிதான் தோணுது. எல்லா உறவாவும் தெரிவாரு. அப்பாவா, அம்மாவா, நண்பனா, எல்லா மனைவியா, காதலியா எல்லா உறவாவும் தெரிவாரு. இங்க ஆண், பெண் வேறுபாடே கிடையாது. எல்லா ரோல்லயும் தெரிவாரு. நமக்கு என்ன தேவையோ அந்த அந்த ரோல்ல தெரிவாரு. அதுதான் ஆச்சரியம். ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. இப்படி இல்ல அப்படி இல்ல அதெல்லாம் இல்ல. அது என்னவா நிக்கிறியோ அது நான் நினைக்கும் போது அது மனசுக்குள்ளேயே மாஸ்டர் பேசுறதுதான் ரொம்ப ஆச்சரியம் செய்யும். ம். அத நினைக்கும் போது மாஸ்டர் நினைச்சு அப்படி நினைக்கும் போது டக்கு டக்குன்னு பேசிடுறாரு. அவ்வளவுதான். அது யோசிக்கலாம் முடியல. அங்க மனசுக்கு வேலையே இல்ல. ம். அதுதான் ஒரு பிளாங்கா ஒரு இது உருவாகுது. டக்கு டக்குன்னு பேசிடுறாரு. அவ்வளவுதான். அதெல்லாம் அனுபவிக்காதீங்க சொன்னா இது நம்ம வேற லோகத்துல இருந்து சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சட்டவரிக்கு வந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம சொல்றதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. சரி அதை கண்டிப்பா சார். அனுபவிப்பாங்க இல்லையா? ம். அது வரைக்கும் நான் கூட கிளாஸ் போயிட்டு வந்த பிறகு ஒய்ஃப் அதெல்லாம் சில டைம்ல நம்பவே இல்லை. ம். ம். அப்புறம் 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 நான் சொல்றதை குறைச்சிட்டேன். அப்புறம் அவங்களுக்குள்ள அது நடக்க ஆரம்பிச்சிச்சு. நான் உட்காந்து சில விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது அவங்களே அதை வந்து தேடி அவங்களே வந்து பிரவேசம் அட்டன் பண்ணாங்க. ம். அந்த தன்மை அவங்களுக்குள்ளே இறங்குறது நல்லா ஃபீல் பண்ணாங்க. ம். ம். அப்புறம் இம்மிடியட்டா நான் வரணும், சடோரி வந்து கலந்துக்கணும். ம். நான் கூப்பிடவே இல்லை அவங்கள. ம். ம். அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். ம். வந்து கலந்துக்கோ நீ வா அப்படின்னாலாம் கூப்பிடுவாரு. சரி நம்ம போயிட்டு வந்திருக்கிறோம், அந்த ம். தன்மையா ஆட்கொள்ளட்டும். ம். ம். சரி கண்டிப்பா சார். மாஸ்டர்கிட்ட வந்து போயிருக்கிறோம். ம். கண்டிப்பா ஒரு அது அது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய விஷயம். சரி ம். ம். கண்டிப்பா அதை கூப்பிட்டு வர்றதை விட ம். அது உணர்ந்து வரணும். இதுல அறிதல் எதுவுமே இல்லை இல்லைங்க. சரி எல்லாமே உணர்தல் தானே. ஆமா சார். இந்த நிலையாவே இருப்போம். சரி அதுவாவே அழைச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்லிடணும். அது ஒரு 2-3 டேஸே சொல்லிட்டாங்க. ம். கண்டிப்பா வரணும் நான் அப்படின்னு. ம். அதே மாரி அவங்க மாமா பொண்ணும் இவங்க பேசுறத வச்சுட்டு நிறைய இம்பாக்ட் ஆயிருப்பாங்களாட்ருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். அது ம். எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணும். அவ்வளவுதான். ம். கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் மறுநாள் வருவாங்க. இல்ல ஒரு ம். வருஷம் கழிச்சு வருவாங்க. அதான் நீங்க ம். சொன்னதை சொன்னேன். 3 ம். வருஷம் கழிச்சு கூட வந்திருக்காங்க. ம். ம். எவ்வளவு பேரு பணம் கட்டிட்டு போக முடியாது. ம். வரும்போதெல்லாம் ஒரு ஒரு தடை, ம். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும். ம். ஏதோ ஒரு 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 தடையை வச்சுட்டு தான் வராங்க. ம். வர முடியாது இருக்காங்க ம். அப்படின்னு சொன்னேன். ம். அதுவும் இருக்குல்லங்க சி. ஆமா சார். அழைப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். ம். நானே 2 சடோரி மிஸ் பண்ணிட்டேன். ம். இத்தனைக்கும் நான் போன வருஷமே வந்து மந்திர தியானம் இந்த தியானம் எல்லாம் நான் பார்த்தேன். ம். அட்டன் ம். பண்ணேன். ம். அதோட நிப்பாட்டிட்டேன். ம். அதுக்குள்ளவே வரல. ம். ம். அது அது ஒரு வருஷமா பிளான் பண்ணி ம். ஒர்க் பண்ணதே வந்து நான் சொல்றேங்க. ம். திடீர்னு ஒரு விஷயம். ம். ஃபர்ஸ்ட் வரட்டுமான்னு கேக்குறேன். ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணிக்கு. ம். இன்னுமா வராது இருக்கு அப்படின்னு ம். அப்படிதான் புக் பண்ணேன். ம். இன்ன வரையும் ஆச்சரியம் என்னன்னா ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் போது கிடைக்கணும்னு நினைக்கும் போது மாஸ்டர்கிட்ட அதை சொல்லிட்டு கம்முன்னு விட்டோன்னு வச்சுங்களேன். ம். ம்.
அது டக்கு டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு விதத்துல அது வந்துருங்க சார். ரெடி ஆயிடும். அது அந்த நம்பிக்கை 200% வந்திருக்குங்க சார். ஓகே சரி. 1 or 2 days கூட அது டைம் எடுத்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டா வந்துரும் அந்த பதில். ம் ம் ஒண்ணு மாஸ்டர் வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல காட்டணும்னு நினைச்சாருன்னா அது காட்டிடுறாரு. ம் இல்ல ஒரு சூழலாவே காட்டணும், இது ஒரு சூழ்நிலையாவே உருவாக்கி காட்டணும் அப்படின்னா ம் அவர் சூழ்நிலையாவே உருவாக்கி காட்டுறாருங்க. ஏன்னா இந்த சூழ்நிலை வந்து நம்மளுக்கு லைஃபுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னா ம் ஒரு 1 or 2 days டைம் எடுத்து அதுக்கான சூழலை உருவாக்கி தராரு. ம் ம் அது கிளாரிட்டியாவே தெரியுது. ம் ம் என்னடா இது மாஸ்டர் நம்ம கேட்டு 2 days ஆச்சு, 3 days ஆச்சு, இன்னுமே பதில் வரல அப்படின்னு சொல்லும் போது ம் அது வர அந்த இது பாத்தீங்கன்னா சூழல் பாத்தீங்கன்னா ம் பர்ஃபெக்ஷனா வருது. ம் ம் அந்த நீ எதிர்பார்த்தது இதுதான், ம் அதை அனுப்பியிருக்கணும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்படி வருது. அதெல்லாம் வந்து எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் இதெல்லாம். நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ப்ளஸ்டு. லைஃப் பார்ட்னர் அப்படி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பொண்ணுக்கு அதை விட ப்ளஸ்டுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். நான் ஜென்ஸ் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வரது ரொம்ப ரேர் கேஸ். அது தான் அனுபவிச்சதை தன்னோட மனைவியை அனுபவிக்கணும்னு கொடுக்குறதே ரொம்ப பெரிய விஷயம். அது பொண்ணுகிட்டே நான் சொல்லியிருக்கேன். அதனால் நான் ஒரு நல்ல பேரு, ஒரு சிறந்த தம்பதி, ஒரு சிறந்த கர்மயோகி, சிறந்த நிர்வாகி, இன்னும் சிறந்த ஆச்சாரியாவும் வரணுங்கிறது வாழ்த்துக்கள் ஸ்ரீ. நன்றிங்க சார், நன்றிங்க சார். எல்லாம் மாஸ்டருடைய கருணை தாங்க சார். அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஸ்ரீ. கண்டிப்பாங்க சார். என்ன புண்ணியம் செய்தேனோ